Hi friends, welcome to Classic Samayal. இன்னைக்கு நாம இந்த கோடை காலத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு ரெண்டு சூப்பரான கூலர்ஸ் பார்க்க போறோம். அதாவது குளிர்பானங்கள். இது ரெண்டுமே செய்யறது சுலபம். அது மட்டும் இல்லாம இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து கேரளா ஸ்பெஷல், இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கன் ஸ்பெஷல். சோ இந்த ரெண்டு ரெசிபியுமே எப்படி சுலபமா செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் பண்ணுவோம். முதல்ல இந்த ரெண்டு ரெசிபியும் செய்கிறதுக்கு முன்னாடி நாம் இங்கே ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா விதைகள் அதாவது துளசி விதைகளை ஒரு 15 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். இப்போ இது ஒரு 15 நிமிஷம் ஊறினதுக்கு அப்புறமா நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்க நல்லா ஊறி ஜெல்லி மாதிரி மாறி இருக்கு பார்த்தீங்களா? ஸோ நம்ம சப்ஜா விதைகள் ரெடியாக இருக்குது. இது அப்படியே இருக்கட்டும். இப்போது நம்ம மொதல் ரெசிபி அதாவது கேரளா ஸ்பெஷலான குலுக்கி சர்பத் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த குலுக்கி சர்பத் செய்கிறதுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸ் பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி நடுவில் கீறிக்கோங்க. ஃபுல்லாக கட் பண்ணிடாதுங்க, 2 ஹாஃபாக இந்த மாதிரி குறுக்க கீறிக்கோங்க. இப்போ நான் சொல்கிற குவாண்டம் வந்து 3 பேருக்கு சர்வ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் ஒரு லெமனில் பாதியை எடுத்துகிட்டு அந்த பாதியை 4 துண்டுகளாக போட்டுக்கிறேன் சின்ன சின்னதாக. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக 4 துண்டுகளை வெட்டி வச்சுக்கலாம். இப்போது நீங்கள் வந்து ஒரு மூடி போடக்கூடிய ஒரு கிளாஸ் கண்டெய்னர் அல்லது பிளாஸ்டிக் ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம கட் பண்ண எலுமிச்சை பழத்தையும் அதோட கீரின பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிவிட்டு கூட 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரையும் 1 சிட்டிகை உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க சப்ஜா விதைகள் வந்து ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி பாதி லெமனை கட் பண்ணி போட்டிருக்கேன். மீதம் உள்ள பாதி லெமனை இதில் பிழிஞ்சு விட்டுருங்க ஜூஸை. ஸோ ஃபுல்லாக பிழிஞ்சாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் ஐஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நார்மல் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஐஸ் க்யூப்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இங்கே நான் நார்மல் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2-3 ஐஸ் க்யூப்ஸையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி குலுக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி குலுக்கி அந்த மிளகா அந்த எலுமிச்சம்பழத்தோட புளிப்பு இதெல்லாம் பிளெண்ட் ஆகி ஒரு சோடா மாதிரி கிடைக்கிறதுனால தான் இது பேர் வந்து குலுக்கி சர்பத்துன்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து பொதுவாக கிளாஸ் டம்ளரில் டேரெக்டாக வந்து சில்வர் டம்ளரை க்ளோஸ் பண்ணி குலுக்குவாங்க. பட் நம்மளால் வீட்டில் அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக செய்ய முடியாது. அதனால் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் ஜார் மூடி உள்ளதில் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இதை ஒரு 4 நிமிஷம் நல்லா குலுக்கி எடுத்துக்கோங்க. இப்போ அது ரெடியாக இருக்குது. அடுத்து நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு கிளாஸ் டம்ளரில் கொஞ்சமாக சப்ஜா விதைகள் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த குலுக்கி சர்பத்தை ஆட் பண்ண வேண்டியது தான். இதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்பட்டால் ஒரு 2 ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா ஸ்பூன் வச்சு கலந்து விட்டு சர்வ் பண்ணிங்க அப்படின்னா கேரளா ஸ்பெஷல் குலுக்கி சர்பத் ஜம்முன்னு ரெடி ஆயாச்சு. இந்த கோடைக்கு ஏற்ற ஒரு ஸ்பெஷலான சர்பத் இது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீலங்காவில் ரொம்ப ஸ்பெஷலாக உள்ளது ப்ளூ மாக்டெயில். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு இந்த மாதிரி சங்கு பூன்னு சொல்லுவாங்க. எல்லார் வீட்லேயும் கிடைக்குமான்னு தெரியல. பட் நம்ம ஊர்களில் பொதுவாக இந்த பின் தோட்டங்கள் இல்லை வயல்களில் இது ரொம்ப சுலபமாக கிடைக்கும். இந்த சங்குப்பூவை நான் கலருக்காக அந்த ப்ளூ கலருக்காக அந்த பிக்மெண்டேஷனுக்காக சூஸ் பண்ணியிருக்கேன். இதில் விட்டமின் A, C இதெல்லாம் ரொம்ப நிறைஞ்சிருக்குது. ஸோ இந்த பூ வந்து அந்தளவுக்கு ஒரு ஹெல்த் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைஞ்சது. இதை நான் வந்து இங்கே ஒரு 10லேருந்து 15 பூ வந்து சேர்த்து வச்சுருக்கேன். இது வீட்டில் நான் பறிச்சது தான். இதுலேயே வெள்ளை கலர் இருக்குது. நான் ஆல்ரெடி கார்டன் வீடியோவில் போட்டிருக்கேன் உங்களுக்கு. ஸோ இந்த சங்குப்பூவோட அந்த காம்பை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இதழ்களை மட்டும் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இதில் வந்து நல்லா சூடாக உள்ள தண்ணி வந்து ஒரு கிளாஸ் ஆட் பண்ணிக்க போகிறேன். அந்த சூடான தண்ணியில் அதனுடைய அந்த ப்ளூ கலர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ரிலீஸ் ஆகி நமக்கு அந்த ப்ளூ கலர் பிக்மெண்டேஷன் உள்ள தண்ணி நமக்கு கிடைக்கும். இதுக்கு நீங்கள் வந்து ஒரு 20 நிமிஷம் இதை மூடி ரெஸ்ட்டில் வைங்க. இதுக்கிடையில் ஒரு 2 தேங்காயை உடைச்சி தேங்காய் தண்ணி எடுத்துக்கோங்க. இளநீ கிடையாது, தேங்காய் தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் 20 நிமிஷத்துக்கு அப்புறமா ரொம்ப அழகான ஒரு ரிச்சான ஒரு ப்ளூ கலர் கிடைச்சிருக்கு பார்த்தீங்களா. எந்த ஒரு கலரிங் ஏஜென்ட்டும் இல்லாமல் நம்ம ரொம்ப நேச்சுரலாக எடுத்துருக்கோம். இந்த பூவை சேர்க்குறதுனால வாடை ஏதாவது வரும், வாசனை வரும் அப்படின்லாம் நினச்சிங்க அப்படின்னா அதெல்லாம் கிடையவே கிடையாது. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி. இப்போ அந்த கலர் உள்ள அந்த பிக்மெண்ட் வாட்டரை ஒரு கிளாஸ் டம்ளருக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு அதோட நம்ம எடுத்து வச்சுருக்க 2 தேங்காயோட தேங்காய் தண்ணி
அதை வந்து வடிகட்டி ஆட் பண்ணிக்கிறேன். அந்த நார் ஏதாவது இருக்குங்கிறதுனால அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லுன்னு உள்ள தண்ணி, ஐஸ் வாட்டர், அடுத்து நம்ம ஊற வச்ச சப்ஜா விதைகள், அதோட 1 டேபிள் ஸ்பூன் தேன் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு தேன் இல்லை அப்படின்னா சர்க்கரையை கூட ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தேன் ஆட் பண்ணுறது தான் ரொம்ப ட்ரெடிஷ்னல் மெத்தடு. அதுக்கடுத்து ஒரு 3லேருந்து 4 சொட்டு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஐஸ் க்யூப்ஸ் வேணும்னா ஆட் பண்ணி நீங்கள் சர்வ் பண்ண வேண்டியது. லெமன் ஜூஸ் ரொம்ப விட்டுறாதீங்க. விட்டிங்க அப்படின்னா அது வந்து இந்த ப்ளூ கலரோட ரியாக்ட் ஆகி அந்த சிட்ரிக் ஃபார்முலானால என்ன ஆகும்னா உங்களுக்கு பிங்கிஷாக மாறிடும். அதனால் ஒரு 2லேருந்து 3 ட்ராப் ஃப்ளேவருக்காக விடுங்க. அவ்வளோதான், நம்மளோட ஸ்ரீலங்கன் ப்ளூ மாக்டெயிலும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த 2 ரெசிபியையும் இந்த கோடை காலத்தில் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.